ஹலோ ஹாய், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? வெல்கம் டு டெக்னோமைட். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். நாளாந்தும் அந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போதோ ஒரு மெசேஜ் பார்த்துருப்பீங்க. பொதுவாக திஸ் மெசேஜ் இஸ் என்கிரிப்டட் டெக்னாலஜி என்று சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடயம் என்கிரிப்டட் என்றால் என்ன, அந்த டெக்னாலஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெக்னாலஜிக்கு பின்னால் பெரிய ஸ்டோரி இருக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது ப்ளஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால். என்கிரிப்டட் என்று சொன்னால் மிகவும் செக்யூரான, பாதுகாப்பான ஒரு தொடர்பாடல் முறை தான் என்கிரிப்டட் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி இன்றைக்கு நேற்று ஆரம்பித்த விடயம் இல்லை. நானும் ஒரு கட்டம் வரைக்கும் நினைச்சிருந்தேன். அது ஒரு 200 வருடத்துக்கு முன்னே தான் இந்த டெக்னாலஜி தோற்றமிட்டு என்று. பட் அதை டீப் ரீசர்ச் பண்ணி பார்க்குற நேரம் அந்த டெக்னாலஜியோட ஸ்டார்ட் கிறிஸ்துவுக்கு முன் 1900 ஆண்டுகளுக்கு முன்னமே அந்த டெக்னாலஜியோட அடித்தளம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. மேபி இன்னும் பிந்திய காலமாக மிதிக்கும். நம்மளோட ரீசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச ஆண்டு அது. ஸோ ஒரு 3900 வருடங்களுக்கு முன்னே, அதாவது இந்து சமவெளி நாகரிக காலத்தில் வீழ்ச்சி காலப்பகுதியில் இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜி ஆரம்பித்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. என்கிரிப்டட் டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்டோரி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறது என்னமோ உங்களுக்கு அது கிளிக் ஆகும். என்கிரிப்டட்னு சொன்னால் நாம் பயன்படுத்துகிற எந்த ஒரு மெசேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், என்ன மெசேஜாக இருந்தாலும் நீங்கள் இங்கே பாவிக்கிற உங்களோட டிவைஸில் இருந்து இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு அல்லது உங்களோட ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அந்த மெசேஜை நீங்கள் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால், அந்த மெசேஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோவாவோ ஃபோட்டோவாவோ அவங்களுக்கு போகாது. இன்ஸ்டீட் அதுக்கு பதில் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த வீடியோ மெசேஜ் எதுவாக இருந்தாலும் அதை கோடாக மாற்றும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் கோடில் மில்லியன்ஸ் கணக்கான காம்ப்ளிகேட்டட் கோட்டாக மாற்றி அவற்றை மற்ற நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த குறித்த நபற்ற வாட்ஸ்அப்போ அல்லது அவங்களோட டிவைஸை அடையிற நேரம் அந்த செயலியை அது டீகோட் பண்ணும். டீகோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் அல்லது அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு திரும்பி அதை ஃபிக்ஸர் ஆக நீங்கள் என்னவா அனுப்புகிறீங்களோ அது அவங்களுக்கு அந்த வடிவத்தில் கிடைக்கும். ஸோ இதுக்கு இடைப்பட்ட டைமில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை ஒரு தேர்ட் பர்சன், ஒரு ஹேக்கர் ஹேக் பண்ணுறார் வைங்க, ஹேக் பண்ணிட்டார். ஆனால் அவற்றை கண்ணுக்கு ஹேக் பண்ணி பார்க்குறதுனா முழுதும் மில்லியன்ஸ் கணக்கான கோடாக தான் தெரியும். அந்த கோட் அவரால் டீகோட் பண்ணவே முடியாத அளவுக்கு வெரி ஹார்ட். அவ்வளோ மில்லியன்ஸ் கணக்கான கோட்டை டீகோட் பண்ணி அதை என்ன விஷயத்தை நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கன்றதை கண்டுபிடிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஆயுளே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு லாங் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் என்கிரிப்டட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம தொடர்பாடல் மேற்கொள்கிற நேரம் அது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிற உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்கிரிப்டட் டெக்னாலஜி தானான்றதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. என் டு என் என்கிரிப்டட் டெக்னாலஜின்னு இருக்கும். இங்கால் இருக்கிற நபரும் நீங்கள் தொடர்பு கொள்கிற மற்ற நபருக்கும் இடையில் இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜி தான் ஒர்க் பண்ணுது என்றதான் அதோட மீனிங், என் டு என் என்கிரிப்டட் டெக்னாலஜி. ஆக்சுவலி இதில் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சுவாரஸ்யமாக இருக்கும். 3900 ஆண்டுகளுக்கு முன்ன ஈப்தியர்கள் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கல்வெட்டுக்கள் அதில் இந்த டெக்னாலஜியில் குறியீடு சிம்போலாக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூஸ் அதாவது செய்தி இருக்கும். அந்த செய்தி குறிய நபர்கள் மட்டும்தான் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஏதாவது ஒரு கோட் வேர்டை அவங்க அதில் செதுக்கி வச்சிருப்பாங்க. தேவையான நபர்கள் மட்டும்தான் அதை டீகோட் பண்ணி அதை அறிஞ்சு கொள்ள முடியும். இதுக்கு பிறகு ஒரு கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னே, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னே ரோமன் ஜெனரல் ஜூலியஸ் சீசரால் இந்த டெக்னாலஜி அவரும் பயன்படுத்தியிருக்கிறார். லெட்டர் ஷிஃப்டிங் என்ற ஒரு மெத்தட்டை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அது எப்படின்னு சொன்னால் 3 லெட்டர்ஸை
அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. இதை வந்து அவங்களோட ஆர்மி மட்டும்தான் அந்த அதை அறிஞ்சு கொள்வாங்க. அவங்க என்ன வார்த்தைகள் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, என்ன தொடர்பாக மேற்கொள்கிறாங்கன்றதை அந்த ஜூலியஸ் சீசர் ஆர்மி தான் மட்டும்தான் இதை அறிஞ்சு கொள்வாங்க. இதை சீசர் சைப்பர் என்று சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பிறகு செகண்ட் வேர்ல்ட் வாரில் வந்து ஜெர்மன் பயன்படுத்தின ஃபுல் டெக்னாலஜி கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தினது வந்து என்கிரிப்டட் டெக்னாலஜி தான். ஆக்சுவலி இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜியை மாடர்னாக மாற்றி பேசிக் ஆணிவேர் அந்த விடயத்தை மாடர்ன் டெக்னாலஜியாக மாற்றி இனி இல்லைன்ற பெஸ்ட் வேயில் கம்யூனிகேட் பண்ணாருன்னா ஹிட்லர் தான். ஹிட்லர் டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட அது எப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ணும். ஒரு வார்த்தையை மில்லியன்ஸ் ஆஃப் கோடாக மாற்றி கம்யூனிகேட் பண்ணும் எனிக்மா மெஷின். ஸோ இந்த மெஷினை கூட தான் கிட்டத்தட்ட இந்த தட்டச்சு மாதிரி இருக்கும். இங்கேருந்தவங்க டைப் பண்ணி அந்த மெசேஜை பாஸ் பண்ண உடனே மற்ற கப்பலுக்கு போய் அது ரிசீவ் ஆகும். ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் இப்படி தான் இருந்தது. ஜெர்மன் வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் இது ஒரு அடித்தளம் அமைஞ்சது. என்னென்னு சொன்னால் ஜெர்மன் இந்த டெக்னாலஜி யாராலுமே டீகோட் பண்ணவே முடியலை. ரஷ்யாவாலேயோ அமெரிக்காவாலேயோ ஈவன் பிரிட்டனால் கூட வந்து டீகோட் பண்ணிக்கவே முடியலை. இந்த டெக்னாலஜியை எவ்வளவோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க, அவங்களால டீகோட் பண்ணிக்கவே முடியலை. அவ்வளவு ஸ்ட்ராங்கான டெக்னாலஜி தான் இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி. பட் ஒரு டைமில் அதை டீகோட் பண்ணினாங்க. அலன் டர்னிங்ன்ற நபர் வந்து டீகோட் பண்ணுறார். இது எப்படி நடந்தது? ஜெர்மன் கப்பல் உண்டு ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டன் மாடித் செகண்ட் வேர்ல்ட் வாரில் அந்த கப்பலுக்குள்ள இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜியை டீகோட் பண்ணுறதுக்கான கோட் இருந்தது. ஸோ அந்த கோட்டை வச்சு அதுக்கு பிறகு ஜெர்மன் கம்யூனிகேஷனை டீகோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் அதை டீகோட் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் ஜெர்மன்றது லீக் ஆக தொடங்கிட்டு, அதால் அதுக்கு பிறகு அவங்களோட யுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது, இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து கூட்டுப்படை வந்து கணிக்க தொடங்கி ஜெர்மனுக்கு வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியான தோல்விகளை நோக்கி ஜெர்மன் போக தொடங்கிது. ரெண்டாவது புலனாய்வுன்றது ஒரு யுத்தத்தில் கண்ணுக்கு சமன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட எல்லா தகவலும் வந்து லீக் ஆகும். அதுக்கும் ஜெர்மன்ற தோல்விக்கு ஒரு காரணமாகவே அமைஞ்சு போயிட்டது. அதுக்கு பிறகு அந்த டெக்னாலஜியை டீகோட் பண்ணி பைட்ஃபீல்ட் டிஃபி அண்ட் மார்டின் ஹெல்மெட் 2 வகையான இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க கீயை வந்து. ஒன்று வந்து பப்ளிக் கீ, ரெண்டாவது வந்து ப்ரைவேட் கீன்னு சொல்லி. அதாவது பப்ளிக் கீன்றதை எல்லாரும் யூஸ் பண்ண முடியும், ப்ரைவேட் கீன்றது ஒரு ஆள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். என்கிரிப்டட் டெக்னாலஜியோட டீகோட் தான் வந்து இன்றைய மாடர்ன் கம்ப்யூட்டரில் ஒரு அடித்தளம் அமைஞ்சிக்கு. அதுக்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு என்கிரிப்டட் டெக்னாலஜியாக வந்து இருக்குது, நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு. ஆனால் இன்றைக்கு என்கிரிப்டட் டெக்னாலஜி இல்லாமல் இன்டர்நெட்டோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனோ இணையமோ செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஏன்னா என்கிரிப்டட் டெக்னாலஜின்றது எல்லாத்துக்குமான ஒரு அடித்தளம் அமைஞ்சிருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா இருந்தாலும், ஒரு வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு செயலி மூலமாக ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதாக இருந்தாலும், அல்லது வேறு ஈவன் ஒரு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜி தான் அதில் அடிப்படையாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. இப்போ கிரிப்டோ டெக்னாலஜி வந்து பிளாக் செயினாக இருந்தாலும், பிளாக் செயின்லேருந்து இது இப்போ ஒரு 6th அது நிறைய அப்டேட் வந்தது ஆல்ரெடி. ஆஃப்டர் பிளாக் செயின் எல்லாம் பேக்ஸ் ஓல்ட் வேர்ஷன். ஸோ என்னதான் இருந்தாலும் இதுதான் அதுக்குரிய பேசிக் அடித்தளம் வந்து என்கிரிப்டட் டெக்னாலஜி தான். ஸோ நீங்கள் நீ பார்த்துக்கொள்ளலாம் இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜி அவ்வளோ ஹைலி செக்யூர்னு சொல்லி. பட் இதை அப்படின்னா போலீஸ் ஏனையினவர்கள் இதை டீகோட் பண்ணுறாங்களான்னா இல்லை, போலீஸாலையும் தற்போதைக்கு முடியாது. அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ என்கிரிப்டட் வெரி ஹைலி செக்யூரான ஒரு டெக்னாலஜி. ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ண முடியுமா என்று அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. பெரும்பாலும் சில நபர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்றது மிகப்பெரிய என்னென்னு சொல்கிறது, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து ஒரே டைமில் ப்ரோசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹைலி இனி இல்லைன்ற ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தி ஒரு 25 வருஷத்துக்கு சாதாரண கம்ப்யூட்டர்களை பயன்படுத்தி நம்ம செய்கிற வேலையை
குவாண்டம் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி சில செகண்ட்களுக்குள்ளே முடிச்சிடலாம். அவ்வளவு ஸ்பீட்டான அவ்வளவு ஹியூஜ் டேட்டாவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து அந்த கப்பாசிட்டி வந்து குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு இருக்கு. பட் குவாண்டம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி இதை பிரேக் பண்ணலாம். அதாவது என்கிரிப்டட் டெக்னாலஜியை இந்த லார்ஜ் மில்லியன்ஸ் ஆஃப் கோடாக மாற்றினாலும் குவாண்டம் கம்ப்யூட்டரை அதை பிரேக் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி இருக்குது. இருந்தாலும் அதை டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு என்கிரிப்டட் டெக்னாலஜி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி, டீகோட் பண்ண முடியாத அளவுக்கு என்கிரிப்டட் டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இன்றைக்கு சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் வந்துடும், அது கன தூரத்தில் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட ப்ரைவேசியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு இந்த என் டு என் என்கிரிப்டட் டெக்னாலஜி இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லித்தான் ஆக வேணும். ஒருவேளை இந்த என்கிரிப்டட் டெக்னாலஜி இல்லைன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் எல்லாம் யாரும் பார்க்கலாம், யாரும் ஆராயலாம். ஸோ கிட்டத்தட்ட அது இஸ் நாட் நைஸ். அது எதுவாகவும் இருக்கலாம், ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம், பேர்சனல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஸோ என் டு என் டெக்னாலஜி இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கிறது நினச்சி நம்ம பெருமைப்பட வேணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.